ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டெய்லி லைஃப்ல பிரிண்ட் பட்டனை எத்தனையோ தடவை அழுத்திருப்போம் இல்லையா? கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு ஃபைல் சில நொடிகள்லயே நம்ம கையில ஒரு பேப்பரா வந்து நிக்கும்போது அது ஏதோ மேஜிக் மாதிரி தோணும். ஆனா அந்த மேஜிக்குக்கு பின்னாடி ஒரு அட்டகாசமான இயற்பியல் இருக்கு. இன்னைக்கு அந்த டெக்னாலஜிக்குள்ள போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு தோண்டி துளிய பார்க்க போறோம். இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய பயணத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த 0, 1 இதெல்லாம் எப்படி மையாவும் காகிதமாகவும் மாறுது? வாங்க இந்த மர்மத்தை ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன ஒப்பீடு. அந்த காலத்துல அச்சு எந்திரங்கள் மாஸ்டர் பிளேட்டுன்னு ஒரு உலோகத்தக்கட்டை பயன்படுத்தினாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு நியூஸ் பேப்பர் அச்சிடணும்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு பெரிய கனமான இரும்பு பிளேட். அதனால தான் ஒரே மாதிரி ஆயிரக்கணக்கான காப்பீஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற நவீன டிஜிட்டல் பிரிண்டிங்ல அப்படி ஒரு பிளேட்டே கிடையாது. இதனால தான் நம்மால ஒவ்வொரு பக்கத்தையும் தனித்தனியா நமக்கு வேணுங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ண முடியுது. சரி, நாம இந்த பிரிண்டருக்குள்ள என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல பிளேட் இல்லாம பிரிண்ட் பண்றதுன்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், ஏன் மேக்னெட்ஸை வச்சு கூட எப்படி பிரிண்ட் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான கண்ணோட்டம். வாங்க போலாம். நம்மளோட முதல் ஸ்டாப் பிளேட் இல்லாம பிரிண்ட் பண்றது. இதுதான் இப்போ இருக்கிற எல்லா நவீன பிரிண்டர்களுக்கும் அடிப்படையான ஒரு புரட்சிகரமான ஐடியா. டெக்னிக்கலா இதுக்கு பேரு நான் இம்பாக்ட் பிரிண்டிங், அதாவது NIP. சிம்பிளா சொல்லணும்னா பேப்பர் மேல எதையும் வச்சு டொக்குன்னு அடிக்காம அழுத்தாம பிரிண்ட் பண்றது. இதனால என்ன ஃபைதா? நீங்க ஒரு புக்கோட ஒரே ஒரு காப்பி வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல கல்யாண பத்திரிகையில ஒவ்வொருத்தர் பேரையும் மாத்தி மாத்தி பிரிண்ட் பண்ணலாம். இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட்ங்கிறத இதனால தான் சாத்தியமாச்சு. சரி, அடுத்து நாம எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச லேசர் பிரிண்டர். இது எப்படி வேலை செய்யுது தெரியுமா? லைட்டையும் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியும் வச்சு ஒரு மேஜிக் பண்ணுது. இதோட சயின்டிஃபிக் பேரு எலக்ட்ரோ போட்டோகிராஃபி. அப்பப்பா, பேர் என்னமோ பெருசா இருக்கு. ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்டேட்டிக் எலக்ட்ரிசிட்டி இமேஜ, அதாவது ஒரு தற்காலிக பிளேட்டை உருவாக்குறது தான் இதோட மொத்த வேலையே. சரி, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டோனர்னா என்ன? அது ஒண்ணுமில்ல, ரொம்ப ரொம்ப சின்னதா பொடி மாதிரி இருக்கிற மை. இப்போ ஸ்டெப் 1 இமேஜிங். ஒரு லேசர் பீம் வந்து கரண்ட் சார்ஜ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சுழலும் ட்ரம் மேல நம்ம டாக்குமெண்ட்டை வரையுது. ஸ்டெப் 2 மை இடல். அந்த மை பொடி, அதாவது டோனர், லேசர் வரைஞ்ச இடத்துல மட்டும் காந்த மாதிரி போய் ஒட்டிக்கும். ஸ்டெப் 3 இடமாற்றம். இப்போ ட்ரம்ல இருக்கிற மை பொடி அப்படியே பேப்பருக்கு மாற்றப்படுது. 4வது ஃபியூசிங். இப்போ சூடும் பிரஷரும் சேர்ந்து அந்த மை பொடியை உருக்கி பேப்பர்ல பெர்மனண்டா ஒட்ட வச்சிடுது. கடைசியா 5வது ஸ்டெப் கிளீனிங். அந்த ட்ரம் சுத்தப்படுத்தப்பட்டு அடுத்த பேஜுக்கு ரெடி ஆகும். இத்தனையும் ஒரு செகண்டுக்குள்ள நடக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். ஓகே, லேசர் பிரிண்டர் ஸ்டாட்டிக் கரண்ட்டை வச்சு வேலை செய்யுது. அப்போ இங்க்ஜெட் பிரிண்டர் அது வேற ஒரு வழியா கண்டுபிடிச்சிருக்கு. இத ஒரு மைக்ரோ லெவல் ஸ்ப்ரே பெயிண்டிங்னு கூட சொல்லலாம். இன்க்ஜெட் பிரிண்டரோட தாரக மந்திரமே டிராப் ஆன் டிமாண்ட் தான். அதாவது எப்போ தேவையோ எங்க தேவையோ அப்போ மட்டும் ஒரு துளி மைய பீச்சடிக்கும். அவ்வளவுதான், ரொம்ப துல்லியமா வேலை செய்யும். சரி, அந்த மைத்துளிய எப்படி அவ்வளவு கரெக்டா வெளியே தள்ளுது? அதுக்கு 2 சூப்பரான டெக்னிக் இருக்கு. ஒன்னு தெர்மல் லிங்க் ஜெட். ஒரு சின்ன ஹீட்டர் மைய சூடு பண்ணி ஒரு குட்டி நீராவி குமிழியை உருவாக்கும். அந்த குமிழி டப்புன்னு வெடிக்கும்போது ஒரு துளி மை வெளியே வரும், ஒரு மைக்ரோ காஃபி பாத்திரம் மாதிரி. இன்னொன்னு பீசோ இங்க் ஜெட். ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்டலுக்கு கரண்ட் கொடுத்தா அது உடனே ஷேப்பை மாத்தி ஒரு பம்ப் மாதிரி மைய அழுத்தி வெளியே தள்ளும். ரெண்டுமே அட்டகாசமான இயற்பியல் தத்துவங்கள். லைட்டு, ஸ்டாட்டிக் கரண்ட்டு, பிரஷர் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ காந்தம், ஆமாங்க, மேக்னெட்ஸை வச்சு பிரிண்ட் பண்ற ஒரு டெக்னாலஜி. இது ரொம்ப காமன் இல்லைன்னாலும் கேட்டாலே வாவ் சொல்ல வைக்கும். இதுக்கு பேரு மேக்னெட்டோகிராஃபிக். இது கிட்டத்தட்ட லேசர் பிரிண்டர் மாதிரி தான். ஆனா அங்க ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலா இங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத மேக்னெட்டிக் பேட்டர்னை உருவாக்குறாங்க. இந்த மேக்னெட்டிக் பேட்டர்ன் காந்த சக்தி உள்ள ஒரு ஸ்பெஷல் டோனரை இழுக்கும். மத்தபடி அதை பேப்பருக்கு மாத்தி உருக்குறதெல்லாம் அதே கதை தான். இதுவும் ஒரு நான் இம்பாக்ட் டெக்னாலஜி தான். சரி, இப்ப நம்ம பார்த்த எல்லா டெக்னாலஜியும் ஒன்னா வச்சு ஒரு பெரிய காற்றினோ பார்ப்போம். எந்த வேலைக்கு எந்த பிசிக்ஸ் சரியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம். 3 டெக்னாலஜியும் ஒரே வேலையை தான் செய்யுது. ஆனா அதுக்கு யூஸ் பண்ற அடிப்படை இயற்பியல் விதி வேற வேற. எலக்ட்ரோ போட்டோகிராஃபி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை நம்பி இருக்கு. இங்க்ஜெட் பிரஷரை நம்பி இருக்கு. மேக்னெட்டோகிராஃபி காந்த சக்தியை நம்பி இருக்கு. ஸோ அடுத்த தடவை ஒரு பிரிண்டரை பார்க்கும்போது அதுக்குள்ள ஸ்டாட்டிக் கரண்டா, பிரஷரா இல்ல மேக்னெட்டான்னு யோசிச்சு பாருங்க. சரிப்பா, இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க கேட்கலாம். விஷயம் இருக்கு. நீங்க அடுத்த பிரிண்டர் வாங்கும்போது இது ரொம்ப உதவும்.
நிறைய டாக்குமெண்ட்ஸ் டெக்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு லேசர் பிரிண்டர் வாங்கலாம். வேகமாகவும் இருக்கும், ஒரு பேப்பருக்கான செலவும் கம்மி. ஆனா சூப்பரான கலர் ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணணும்னா இங்க்ஜெட் தான் ராஜா. செலவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் குவாலிட்டி தூக்கலா இருக்கும். ஆக நீங்க பிரிண்ட் பண்ற ஒவ்வொரு பக்கமும் வெறும் பேப்பர் இல்ல, அது ஒரு குட்டி இயற்பியல் அற்புதம்னு மறக்காதீங்க. நம்மளோட பயணம் இப்போ முடிவுக்கு வருது. ஆனா ஒரு கேள்வியோட முடிக்கலாம். நம்ம உலகம் இன்னும் டிஜிட்டலா மாறிட்டே இருக்கு. கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிட்ஸ நம்ம கையில தொடக்கூடிய ஆட்டம்ஸா மாத்துறதுல அடுத்த பெரிய புரட்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3D பிரிண்டிங் இப்பவே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.